அந்த மாயாஜால காடு அவர்கள் அனைவருக்கும் இடமளித்தது. இனி ஒருபோதும் பிரியவே வேண்டாம் என்று முடிவு செய்த அவர்கள் அங்கேயே வரலாற்றில் இடம் பிடிக்கும் ஒரு பிரம்மாண்டமான திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். காடு விழாக்கோலம் பூண்டது. மின்மினி பூச்சிகள் விளக்குகளாக மாறின. சன்னி மிம்மியையும் பிங்குவையும் தன் முதுகில் சுமந்து கொண்டு பாப்லுவின் அருகில் மாப்பிள்ளை தோழனாக நிற்க, வண்ணப்பூக்களால் ஆன கிரீடம் அணிந்து ராஜா போல பாப்லு காத்திருக்க, கையில் பனிப்பூக்களை ஏந்தியபடி நிலவே கீழே இறங்கி வந்தது போல எல்லி நடந்து வந்தாள். பாப்லு வாசனை மிகுந்த பூமாலையையும் எல்லி ஜொலிக்கும் பனிமாலையையும் மாற்றிக்கொள்ள காடை அதிரும்படி விலங்குகள் கைத்தட்டின. மகிழ்ச்சியின் உச்சத்தில் எல்லி தன் மந்திர கல்லை வானில் உயர்த்த அது வான்வேடிக்கையாக வெடித்து சிதறி அந்த இரவை பகலாக்கியது. வெயிலின் வெப்பமும் பனியின் குளிரும் சன்னியின் நட்பும் பாப்லு எல்லியின் காதலும் அந்த மர்மக்காட்டில் ஒன்றிணைந்தன. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட அவர்கள் அனைவரும் அந்த மாயாஜால காட்டில் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.